சீமான் சொன்ன பொய்கள் 13. வீரப்பன் மரணம். மோரில் விஷத்தை கலந்து வீரப்பனை கொன்றுவிட்டு சுட்டு பிடித்ததாக பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். எங்கள் ஆட்சியில்தான் வீரப்பனை கொன்றோம் என்று இன்றைக்கு அதிமுக சொல்லுமா? அன்றைக்கு சீமான் இல்லை, வீரப்பனுக்கு இப்படி ஒரு பிள்ளை வருவான் என்று நினைக்கவில்லை என்று 2025 அக்டோபர் 18 சேலம் மேட்டூரில் பேசினார் சீமான். இன்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல விஷத்தை வச்சு கொண்டு விட்டான்டா. கொன்னவன் யாரா? இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பனை கொண்டு சொல்றா பாப்போம். ஜெயலலிதா ஆட்சியில் 2004 வீரப்பன் அதிரடிப்படையால் கொல்லப்பட்டான். 2009 இலங்கை போர் முடிவுக்கு வந்த நேரத்தில்தான் சீமான் அரசியல் வட்டாரத்தில் பிரபலமானார். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்த சீமான், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்றார். 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோதுதான் சீமான் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை விஜயலட்சுமி போலீசில் புகார் அளித்தார். 2011 ஜூனில் சீமான் மீது வழக்கு பதிவானது. அதற்கு அடுத்த மாதம்தான் கோட்டையில் ஜெயலலிதாவை சீமான் சந்தித்து இலங்கை பிரச்சினையில் அரசுக்கு முழு ஆதரவு என்றார். ஜெயலலிதாவின் தீவிர ஆதரவாளராக சீமான் மாறியிருந்த இந்த காலகட்டத்தில் வீரப்பன் கொல்லப்பட்டதை பற்றி சீமான் வாய் திறக்கவே இல்லை. வீரப்பனை கொன்ற அதிரடிப்படை வீரர்களுக்கு ஜெயலலிதா பாராட்டு விழா நடத்தினார். வீரப்பனை வீழ்த்தியதை தன் சாதனையாக தொடர்ந்து ஜெயலலிதா சொல்லி வந்தார். அப்போதெல்லாம் சீமான் சீற்றம் கொள்ளவில்லை. ஜெயலலிதா இறந்து 7 ஆண்டுகள் கழித்து எங்கள் ஆட்சியில்தான் வீரப்பனை கொன்றோம் என்று இன்றைக்கு அதிமுக சொல்லுமா என்று ஒண்டிக்கு ஒண்டி அழைக்கிறார் சீமான். தைரியம் இருந்தால் ஜெயலலிதா இருக்கும்போது சீமான் இப்படி சொல்லியிருக்கலாமே.